இதயம் உறுப்பு, மூளை உறுப்பு இது ரெண்டுமே ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து ஆஸ்துமா பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி மாரடைப்பு, புற்றுநோய் இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் சீரக சம்பா அரிசி வளர்கிற குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் அடிக்கடி இந்த பாரம்பரிய அரிசி வகையை நம்ம அன்றாட உணவில் சேர்க்குறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வர. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். நீரிழிவு பாதிப்பு டயபெட்டிஸ் யாருக்காவது இருக்குது அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் போது ஃபேட் கண்டென்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் கெலோரி அளவும் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் ரொம்பவே கம்மி தான். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும். டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, நச்சுக்கள் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா அதை அப்படியே வெளியேற்றம் செய்யும். இதனாலேயே பார்த்தா உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி